31 வயதான இளம்பெண் ஒருத்தங்க வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரோட அவங்க எரிச்சும் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 6 நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் காணாமல் போகிறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் 3 குழந்தைகள். அவங்கள எப்படியாவது மீட்டுருங்க, உயிரோட மீட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் போராடுறாங்க. ஆனால் அவங்கள சடலங்களாக தான் மீட்க முடிஞ்சுது. அதுவும் என்ன நிலையில் மீட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்கப்பட்ட சடலங்கள் எல்லாமே ஆடை இல்லாமல் ரொம்ப கோரமான நிலையில தான் அந்த சடலங்களை மீட்டிருக்காங்க. இது ஏதோ பங்களாதேஷில் நடந்தது, வேறு ஃபாரின் கண்ட்ரியில் நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு. அதுவும் பாஜக ஆட்சி பண்ணுற மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு. தொடர்ச்சியாகவே அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் வீடு, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வீடு, இதெல்லாம் போய் முற்றுகையிடுறாங்க. அங்கே உள்ள அலுவலகங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்படுது. கிட்டத்தட்ட மணிப்பூர் மாநிலமே ஒரு வன்முறை கலவரமாக மாறி இருக்கு. ரீசண்டாக மணிப்பூரில் என்ன பிரச்சனை, இந்த அளவுக்கு வன்முறை ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்தியாவோட ஒரு வடகிழக்கு மாநிலம் தான் மணிப்பூர். அங்கே பாஜக ஆட்சி நடத்திட்டு வருது. முதலமைச்சராக பைரன் சிங் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. கடந்த ஒரு 2 வருடங்களாகவே மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே, அதாவது கடந்த 2023 மே மாதத்திலிருந்து இப்போது வரையுமே கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் மணிப்பூர் மாநிலத்தில் கலவரத்தால் உள்ளிட்ட வன்முறை சம்பவத்தால் இறந்ததா செய்தி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான வன்முறை சம்பவத்தால் பாதிக்கப்பட்டதா செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. அதாவது அங்கே அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சமூக மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அதாவது குக்கி, மெய்த்தி, இந்த 2 சமூக மக்கள்கிட்ட மத்தியில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வெடித்து அதுக்கப்புறம் பூதாகரமாக வெடித்து வன்முறை கலவரமாக மாறினதுக்கு இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள மெய்தி சமூக மக்கள் தங்களை பழங்குடியின மக்களாக அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இது தொடர்பாகவே அங்கே போராட்டங்கள்லாம் நடக்குது. தொடர்ச்சியாக குக்கியின மக்கள் இந்த மெய்தியின சப்போர்ட்டர்ஸை தாக்குறதும், இங்கே உள்ள மெய்தியின ஆதரவாளர்கள் எல்லாரும் குக்கியின மக்களை தாக்குறதாகட்டும், தொடர்ச்சியாக இப்படி மோதல் வலுத்துக்கிட்டே போகுது. கட்டுப்படுத்த வேண்டிய அரசு தடுமாறுது. இதனால் வன்முறை தொடர்ச்சியாக கலவரமாக வெடிக்குது. சரி, கடந்த 1.5 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனைங்கிறது போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 7ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள ஜிரிபாம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னோட வீட்டுக்குள்ளே புகுந்த வன்முறையாளர் கும்பல் என் மனைவியை பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க. என் மனைவி 3 குழந்தைகளுக்கு தாய், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி இது பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையை அங்கே உள்ள மருத்துவர்கள் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல கூட அவ்வளோ சிரமம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கிட்டத்தட்ட 100% உடல் எரிஞ்சு கறிக்கட்டையாக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் எந்த அளவுக்கு கொடூரமான பாலியல் வன்கொடுமையை சந்திச்சாங்க அப்படிங்கிறத கூட மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த பெண் ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு மறுநாளே அங்கே உள்ள மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள ஒரு பெண் விவசாயி சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாளைக்குள்ளே ஒரு 2 ஆண்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. மணிப்பூரில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்படி இருக்கிற சூழல்ல தான் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அதே மணிப்பூர் மாநிலத்தில் அதே ஜிப்ரா மாவட்டத்தில் உள்ள போராபக்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து அங்குள்ள நிவாரண முகாம்களில் தங்கி இருந்த மெய்தி சமூக மக்கள் ஒரு 6 பேர் கடத்திட்டு போகிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள். அவங்கள எப்படியாவது உயிரோட மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ள மெய்தி சமூக மக்கள்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நிலையில் கண்டெடுக்கப்படுறாங்கன்னா, சடலங்களாக தான் கண்டெடுக்கப்படுறாங்க. அதுவும் அங்கே உள்ள, அதாவது அஸ்ஸாம் மணிப்பூர் பார்டரில் இருக்கிற ஒரு நதிக்கரையில் முறையாக 3 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த நாளே 2 பெண்களோட சடலங்கள் கிடைக்குது. இந்த சடலங்கள்லாம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடம்புகளில் ஒரு துணி ஆடை இல்லாத அளவுக்கு மிக மோசமான கொடூரமான நிலையில் கண்டெடுக்கப்படுது. சரி, நம்ம ஒரு சுதந்திர நாடு, ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஆனால் ஒரு 6 பேர் கடத்தி கொல்லப்படுறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். அங்குள்ள மெய்தி சமூக மக்கள்லாம் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எம்எல்ஏ அலுவலகங்கள், மினிஸ்டர் அலுவலகம், ஏன் முதலமைச்சர் அலுவலகத்தை கூட அவங்க சூறையாட முயற்சி பண்ணுறாங்க.
நிறைய இடங்கள் வந்து இதனால வந்து தீக்கிரையாக்கப்படுது. மணிப்பூர்ல வன்முறைங்கிறது வந்து தலைவிரிச்சு ஆடுது. கலவரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. கட்டுப்படுத்த வேண்டிய மத்திய அரசும் மாநில அரசும் ஏதோ ஒரு வகையில பின்னடைவை சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் தற்போது வந்து இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துற நோக்கில் அங்க உள்ள இணையதள சேவைகள் வந்து பல இடங்கள்ல வந்து தடை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள் வந்து அங்க வந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து மக்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அங்குள்ள மாநில அரசு ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான மூல காரணத்தை அவங்க தீர்க்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மெய்தி சமூக மக்களை சேர்ந்த பலர் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறது, ஏதோ ஒரு வகையில் அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வருவோம். மத்தியில் பாஜக ஆட்சி நடத்துது, மாநிலத்திலையும் பாஜக தான் ஆட்சி நடத்துது. ஏன் ஒரு பிரச்சனையை அவங்களால இந்த 1.5 வருஷமா ஒரு பிரச்சனை போகுது, இந்த பிரச்சனையை ஏன் அவங்களால தீர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, ஒரு எதிர்ப்பை அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வர்றாங்க. பிரதமர் மோடி பல நாடுகளுக்கு போறார், பல மாநிலங்களுக்கு போறார். ஏன் மணிப்பூர் மாநில மக்கள்கிட்ட வந்து நேரடியாக உட்கார்ந்து பேசி 2 சமூக மக்கள் பிரச்சனை தானே ஏன் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த இடத்த வந்து தங்களோட அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளும் பாஜக அரசும் அவங்க மேல குற்றம் சாட்டிட்டே வராங்க. அதே நேரத்தில் இன்று வந்து NIA, அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள்லாம் இங்கே போய் இன்னைக்கு விசாரணை நடத்திட்டு வராங்க. தொடர்ச்சியாகவே மணிப்பூரில் வந்து ஒரு அமைதியற்ற சூழல் தான் நிலவிட்டு வருது. மக்கள் என்ன செய்வது தெரியாமல் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புதுங்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் மணிப்பூரில் ஆளும் கட்சிக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை திரும்பி வாங்கிக்கிறோம், அந்த அரசு வந்து அங்குள்ள மக்களை காக்க தவறிட்டு அதனால நாங்கள் ஆதரவை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் கட்சி வந்து அவங்களோட ஆதரவை விலக்கிட்டாங்க. இதனால அங்கே உள்ள ஆளும் பாஜக அரசு சிக்கலா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஏன்னா அங்கே பாஜக தனிப்பெரும்பான்மையோடையே இருக்காங்க. அப்படின்னாலும் அங்கே உள்ள தேசிய மக்கள் கட்சி தங்களோட ஆதரவை விலக்கி கொண்டாலும் அங்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. தொடர்ச்சியாகவே பல சில நாடுகளில் நடக்கிற கலவரங்களை நம்ம கேட்கும்போது ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பான கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் வரும். நமது நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் மணிப்பூர். அங்கே ஒரு 6 பேர் கடத்தி கொல்லப்படுறாங்க, பெண்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்படுது, குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி வரும்போது ஆளும் ஆட்சி வந்து பாஜக கையில் தான் இருக்குது. மத்தியிலையும் சரி மாநிலங்களையும் சரி அவங்க தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பேசி தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு. மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாகவே ஏதோ ஒரு வகையில வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏதோ ஒரு வகையில கடந்த சில வருடங்களாகவே பாதிக்கப்பட்டு தான் வர்றாங்க. நம்ம பல நாடுகளில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். அங்குள்ள அரசு தட்டி கேட்காதா, மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அங்குள்ள மக்களும் பெண்களும் சாமானிய மக்களும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. மத்தியில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசும் பாஜக அரசும் மாநில பாஜக அரசும் விரைந்து இந்த விஷயத்தில் தீர்வு எட்டணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது.